السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وربك يخلق ما يشاء ويختار ما كان لهم الخيرة سبحان الله وتعالى عما يشركون. قال النبي صلى الله عليه وسلم: كل شيء بقدر حتى العجز والكيس، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பெரும்பெற்றும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 23ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அதிகம் நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு: நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. கணியன் பூங்குன்றனார் என்பவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை தமிழில் பிரபல்யம். இதே விஷயத்தை இஸ்லாம் மார்க்கம் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை பட்டியலிடும்போது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத் என்கிற 7 விஷயங்களை கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான் கொள்வது அவசியம். அல்லாஹ்வை, மறைந்திருக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, மலாயிகத்திஹி, மலக்குகள் என்கிற வானவர்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வது, ஒரு ருசுலிஹி, அவருடைய ரசூல்மார்கள், தூதர்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வது, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு ஏற்படுகிற எந்த நலவானாலும் நல்லதானாலும் தீயதானாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தே ஏற்படுகிறது என்று ஈமான் கொள்வது. அப்புறம் வல் பாஸி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்பதை ஈமான் கொள்வது. இதில் 6ஆவதாக சொல்லப்படுகிற விஷயம்தான் நன்மையும் தீமையும்
இறைவன் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது. அது வேறு எதன் காரணத்தினாலும் எதன் மூலமாகவும் யாரின் மூலமாகவும் எது எப்படி மாறினாலும் அதனால் ஏற்படுவதல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம், இந்த நேரத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடி இருக்கிறான். எனவே அது அப்படி நடக்கிறது என்று ஈமான் கொள்வது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள், முஸ்லிமுடைய 336வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், குல்லு ஷைஇன் பிகத்ரின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா விஷயமும் கலா கதிரின் மூலமாகவே முடிவு செய்யப்படுகிறது. ஹத்தல் அஜ்ஸ் வல் கைஸ், ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக இருப்பதும் அறிவாளியாக இருப்பதும் கூட இறைவனின் நாட்டப்படியே, அவனுக்கு எழுதப்பட்ட கதிரின்படியே, கலா கதிரின்படியே தீர்மானிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே யாரும் யாருக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்பட போவதில்லை. அவரவர் செய்த தீமைக்காக அவரவர் செய்த தீமைகளுக்குண்டான பலனை அனுபவிப்போம். ஒமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், 42வது சூராவில் 30வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்தும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது நீங்கள் உங்கள் கரங்களால் உங்கள் கைகளால் ஏற்படுத்தி கொண்டதுதான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். தெளிவாகவே இப்ப நமக்கு ரொம்பவே புரியும். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தருணங்கள் அப்படி. நம்ம கையினாலேயே நம்மளை குத்திக்கிட்ட மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பரவாயில்ல நாங்கள் போற முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முன்வந்தாலும் கூட ஈரான் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட முடியாது, அடிச்சதுக்கு திருப்பி தர வேண்டியது இருக்கு, திருப்பி தந்து முடிச்ச பின்னாடி அதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருவேளை கண்ணை குத்தி இருக்கக்கூடாதோ என்று நினைக்க தோன்றுகிறது. காரணம் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், எதை விதைத்தார்களோ அதை அறுவடை செய்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பலன் நம்மையும் தீண்டி இருக்கிறது. சிலிண்டர் விலை கூடி இருக்கு, ஹோட்டல்லாம் மூடி இருக்காங்க, டீ காஃபி ரேட்லாம் கூட போகுது, பல பள்ளிவாசலில் கஞ்சி கூட ஊற்ற மாட்டேங்கிறாங்க, கேஸ் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. இப்படி எவ்வளோ விஷயத்த இப்போ நாம் அனுபவிக்கிறோம். இதுக்கு மேலும் அனுபவிக்காம இருக்கணும்னா மார்க்கம் சொல்றபடி நடக்கணும். ஆனால் அப்படி தெரியல, மேலும் மேலும் அனுபவிப்பதற்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. மனிதனுக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இன்றைய தேவை என்னவோ அதுக்காக வாழணும், பல நாள் தேவைக்காக வாழக்கூடாது. கேனா பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்து வைக்கக்கூடாது வீட்டில். எதுக்கு? ஒரு மாதம் ஃபுல்லாக தேவை. அப்போ அவசியம் தேவைப்படுறவங்களுக்கு, அவசியமா உள்ளவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்றுமே இல்லை, தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு அரசாங்கமே சொல்ல முன் வந்தாலும் நாம கேட்க தயாரா இல்லை. நமக்கு பயம், இல்லை பெட்ரோல் காலியாச்சுன்னா என்ன பண்றது? அதனுடைய அதே மாதிரியினுடைய விளைவு தான் என்ன ஆகிப்போச்சு, கேஸ் சிலிண்டரையும் ஆளுக்கு பதுக்க ஆரம்பிச்சு கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு ஆகி 25 நாளைக்கு ஒரு தடவை தான் கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியும்னு அறிவிப்பு செய்யப்பட்டு இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, கிராமப்புறங்களா இருந்தா 45 நாளைக்கு ஒரு தடவை தான் கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியும். ஏன்னா சிட்டியில தான் விறகு வச்சு எரிக்கிறது கஷ்டம், கிராமங்கள்லாம் விறகு அடுக்கு பழகினவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களோ இல்லவோ 45 நாளைக்கு. இது எதனால? அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒருபகருவிடும் விமா கஸபத் ஐதீக்கும். நாம யாரோ ஒரு சிலர் செய்கிற தவறு எல்லோரையும் பாதிக்கும். யாரோ செய்கிற தவறுகள், அதுவும் கஷ்ட காலங்களில் செய்கிற உதவி பேருதவி, பெரிய உதவி. கஷ்டங்காலங்களில் செய்யப்படுகிற பதுக்கல்கள் மோசமான தண்டனைக்குரிய குற்றம். தேவைப்படும் போது, மக்களுக்கு தேவைப்படும் போது ஒரு பொருளை நாம பதுக்குறோம், இது தேவை இருக்கு, அந்த தேவை மற்றவர்கள் அனுபவிக்காம நாம பதுக்குனா என்ன ஆகும்னா அதனுடைய தேவை இன்னும் அதிகமாகும். அதிகமாக
யாருக்கு அவசியமா இருக்குமோ அவங்களுக்கு கூட கிடைக்காது. அப்ப அதனுடைய பாவம்லாம் யாருக்கு? யார் பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஒபிமா கசபத்தை நீக்கும், நம்முடைய கைகளினாலே நம்முடைய கரங்களினாலே நாம் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் உருவெடுத்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். லா தஸீரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய பாவத்தையும் சுமக்க போவதில்லை, யாருடைய சுமையையும் சுமக்க போவதில்லைன்னா யாருடைய பாவத்தை நாம சுமக்கல, நாம அனுபவிப்பதெல்லாமே நாம செஞ்ச தீமைக்குண்டான பரிகாரங்கள், நாம அனுபவிப்பதெல்லாமே நாம செய்த நன்மைக்குண்டான பரிகாரங்கள். நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கான்னு வழங்கலாம். சிரமப்படுறோம்னா நம்முடைய தீமையினால், அல்லது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில வேளை நல்லவர்களையும் சோதிப்பதற்காக தீமை கொடுப்பான். இதை தவிர வேற எதுவுமே நாம இஷ்டப்பட்டு எதையும் மாற்றவும் முடியாது, நாம இஷ்டப்பட்டு எதிலையும் போய் விழவும் முடியாது. ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார் மா கான லஹுமுல் ஹியரா சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, உங்களுடைய இறைவன் அவன் எதை நாடுகிறானோ அதை படைக்கிறான், அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்கிறான். மா கான லஹுமுல் ஹியரா, உங்களுக்கு அதில் அவர்களுக்கு மீன்ஸ் நமக்கு உங்களுக்கு மக்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை. அவங்க இஷ்டப்படிலாம் ஆட முடியாது, அவங்க இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கிற எல்லா விதமான ஷிர்க்குகளை விட்டும் தூய்மையானவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இது வெறுமனே ஷிர்க்குக்காக சொல்லப்பட்டதல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுக்கு அவன் அவன் இஷ்டத்துக்கு செய்கிற விஷயங்களை விட அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நன்மையும் தீமையும் நடக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பல பேரும் கேட்கறது தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு அப்படி நடக்கவும் செய்தது. ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சிட்டான், அந்த தப்புக்காக அவன் தண்டனைக்காக வந்து நிற்கிறான். திருடிட்டான், திருடினா கையை வெட்டணும், கை வெட்டுறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, திருடினியா? ஆமாம் திருடினேன். ஏன் திருடினேன்? அல்லாஹ் நான் தான் திருடினேன். நான் என்ன பண்றது? அல்லாஹ் என் கலாக்கதிரில், என் தலையெழுத்துல, என் விதியில இந்த நேரத்துல இந்த வீட்டில் திருடணும்னு எழுதி வச்சிருக்கான். அதனால நான் திருடினேன். நானாக திருடினேன்? அல்லாஹ்வுடைய விதியை போய் யாராவது மாற்ற முடியுமா? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான், நான் திருடினேன் அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுங்க, கத்தி எடுங்க, கையை வெட்டுங்கன்னு. அப்ப கேட்டு, ஏன் என் கையை வெட்டுறீங்க? நான் என்ன தப்பா பண்ணேன்? நான் தப்பு பண்ணலையே, அல்லாஹ் எழுதுனது தானே செஞ்சிருக்கேன், நான் தப்பு பண்ணல, என் கையை ஏன் வெட்டணும்? உன் கையை வெட்டணும் அப்படிங்கிறதும் ஏன் இஷ்டத்துக்கு இல்லை, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான் கையை வெட்டணும்னு, அதனாலதான் வெட்டுறேன். நான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கதிரை எழுதுறது அதிகமா கலாக்கதில சிந்திக்க வேணாம்னு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கலாக்கதிர அல்லாஹ் எழுதுறதே, நான் அடிக்கடி சொல்றது, ஒரு வண்டியை நம்ம ரெடி பண்றோம், ஒரு பைக்கு ஒரு கம்பெனி ரெடி பண்ணி தருது. அந்த கம்பெனி சொல்லும், இந்த பைக்கு இப்படி இப்படி ஓடும், இப்படி இப்படி செய்யும், இது இது ஆகும், இது ஆகும், எல்லாமே சொல்லும். சொல்றது கம்பெனி தான். பிரேக் பிடிச்சா நிற்கும், இது போடிச்சா ஆக்சிலேட்டர் அடிச்சா ஓடும், எல்லாத்தையும் அதான் சொல்லும். அதையும் மீறி ஆக்சிடென்ட் ஆகும், அதையும் மீறி உள்ள போய் விழுவோம், அதையும் மீறி ஏதாவது நடக்கும். நீங்க சொன்னீங்க பிரேக் பிடிச்சா நிற்குண்டு, இதுதானே பிரேக்கு? ஆமா, இதனை அழுத்த தான் செஞ்சேன், நிக்கலையே அப்படின்னா அது கலண்டிருக்கு, நீ பார்க்காம போயிருக்க, ஓவர் ஸ்பீட்ல போயிருக்க, அது அருந்திருக்கு, எவ்வளோ காரணங்கள் இருக்கும். ஆனா நீ எழுதுனதுனாலதான் நீ பிரேக் பிடிச்சிடும் தப்பிச்சிருவேன்னு சொன்னா நான் பிரேக் பிடிச்சேன், என்ன நீ தான் சாவடிச்சேன்னா இப்படித்தான் நடக்கும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ யாரு, உன் பொறப்பு என்ன, நீ எப்படிப்பட்டவன், நீ எவ்வளோ அயோக்கிய பையன், எல்லாமே படைச்ச அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் படைச்ச உடனே சில பேரை மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்போம்ல, இவன் வேணாம், வேலைக்கு வேணாம், இல்லை சேர்த்துக்குங்க, நல்ல வேலை,
நல்ல வேலை செஞ்சாலும் எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிறீங்க? மூஞ்சியே சரியில்லை. மூஞ்சி சரியில்லையா? ஆமா, அவனை பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுறான். அவனை நம்பிலாம் கடையில விட்டுட்டு போக முடியாது. நல்லதான் வேலை செய்வான். வேலை செஞ்ச என்ன பிரயோஜனம்? அவன் நல்ல வேலை செஞ்சா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும். ஆனா அவன் நல்ல வேலை செய்யறான், எனக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்? அவன்கிட்ட ஏதோ. அப்ப நல்ல ஆள் தான், நல்ல வேலை செய்யறவன் தான். ஆனா அவனை வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? அவன் திருடுறான், திருட்டு பைய, அதனால வைக்க முடியாது. சில பார்த்தாலே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளை படைச்சான். படைச்சவனே அல்லாஹ் தான். எல்லாத்துக்கும் டீ வந்துருச்சுல்ல, என்ன மட்டும் மறந்துட்டாங்களே. இப்போ அப்படிதான் தொண்டை கணச்சி காட்டுது, பாரு உனக்கு தொண்டை பிடிக்கிறேன் பாரு, டீ வரல அப்படின்னு காட்டுது. சரி, அப்போ அல்லாஹ் நம்மளை படைக்கும் போதே இதுதான், இவன் இப்படிப்பட்டவன் தான் முடிவு பண்ணி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன நடக்கும் என்பதை எழுதி வைப்பான். ஒரு ஞானி உபதேசம் செஞ்சார் எல்லாத்துக்கும். கடவுள் நினைச்சதுதான், இறைவன் நினைச்சதுதான் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் எழுதியிருக்கிறானோ அதில் ஒரு பருக்கை இல்லாம போய் கூட, ஒரு சொட்டு நீர் அவனுடைய உடம்புக்குள்ள போகாம கூட மூத்து வராது. எத்தனை கிலோ அரிசி சாப்பிடணும்னு அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அவ்வளவு அரிசி உள்ள போன பின்னாடிதான் மௌத்து. எவ்வளவு சிக்கன், எத்தனை கிலோ சிக்கன் உள்ள போகணும்னு அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது ஃபுல்லா போகணும். அது ஃபுல்லா போன பிறகுதான் மௌத்து வரும். மௌத்து அல்லாஹ் எழுதியதை நிறைவேற்றாம மௌத்து வராது. எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நாடியது கிடைக்கும். ஒருத்தர் கேட்டாரு, அல்லாஹ் நாடினது தானே கிடைக்கும். ஆமா, நான் சும்மா இருந்தாலும் எனக்கு சோறு போடுவான்னு அல்லாஹ். அல்லாஹ் நாடுனா போடுவோம். அல்லாஹ் கிடைக்கணும்னு முடிவு பண்ணா உனக்கு கிடைச்சுதான் ஆகும். பாப்பமே அல்லாஹ் எனக்கு எப்படி சோறு போடுறான் பார்க்கலாம் அப்படின்னு அவர் போய் ஒரு காட்டுக்கு போய் ஒரு காட்டில் உட்காந்துட்டார். எனக்கு இந்த நடு காட்டில் பயங்கரமான காடு, அந்த காட்டில் போய் உட்காந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அந்த சோறை அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பார்ப்போம். நான் எந்திக்கவும் மாட்டேன், பழத்தை பறிக்க மாட்டேன், தண்ணியை குடிக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு சோறு கடவுள் தரணும், இறைவன் தரணும், எப்படி தர்றான் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டார். அந்த வழியாக ஒரு வியாபார கூட்டம் போச்சான். அவங்க அந்த இடத்துல டென்ட் அடிக்கிறதுக்காக வந்தாங்க. இவன் பார்த்துட்டு, ஆஹா நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் வருது, இவங்க பாட்டில் எதையாவது நமக்கு சோறு தந்துட போறாங்க, தந்துடக்கூடாது, நம்ம ஓடுவோம், சோறு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அந்த வியாபாரம் கூட்டம் அந்த மரத்துக்கு கீழே வந்து டென்ட் அடிச்சு உட்காந்து சாப்பாட்டுக்கு கொண்டான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு கொள்ளை கூட்டம் வந்துடுச்சு. இவங்க வியாபார கூட்டம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாதுகாக்கணும். அதனால போற சமயத்துல என்ன சோத்து சட்டியா பார்ப்பாங்க, சோறு போனா போயிட்டு போகுது, இருக்கிற பொருளை பாதுகாப்போன்னு எல்லா பொருளையும் எடுத்துட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. கொள்ளை கூட்டம் வந்துச்சு, வந்து போனா இவங்க எல்லாம் பொருளோட ஓடிட்டாங்க. சோத்து சட்டி மட்டும்தான் இருக்கு. ஆஹா, சோத்து சட்டி மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்களே, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, என்ன வந்ததுக்கு சாப்பிட்டாவது போவோம். சில இடத்த திருட வீட்டுக்கு போய் ஒண்ணுமே கிடைக்கலன்னா கடைசியில சோறு எடுத்து சாப்பிட்ட பொங்கி சாப்பிட்டு கூட சில இடத்துல போறாங்கல்ல, அது மாதிரி வேற வழி இல்லை, ஏதாவது கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக சாப்பிட முடிவெடுத்தாங்க. அப்ப அதுல உள்ள தலைவன் சொன்னானா, இல்ல நம்மளை பார்த்துட்டு தான் அவங்க எஸ்கேப் பண்ணாங்க, ஓடி போனாங்க நம்மள்ட்ட இருந்து, அதனால நம்ம மேல கோபமா இருந்து ஒருவேளை ஏதாவது விஷத்தை உள்ள கலந்துட்டு போயிருந்தா என்ன செய்வீங்க, அதனால முதல்ல சாப்பிடாதீங்க, ஏதாவது காக்கைக்கு குருவிக்கு சோத்தை வைங்க, அது சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு அவங்க இருந்த சாப்பாட்டுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு கான்றதுக்காக அப்படியே மேலே பார்த்தாங்க. மேலே பார்த்தா மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தாங்க, ஆஹா இவன் அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தன் போல தெரியுது, நமக்கு விஷத்தையும் வச்சுட்டு நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு சாவுறோம்னு பார்க்கறதுக்காக மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான் பாரு, எவ்வளோ தைரியம், பிடிச்சிட்டு வா கீழேன்ட்டாங்க. எல்லாம் சேர்ந்து ஆளை தரன்னு கருத்துட்டு கீழே கொண்டு வந்துட்டான். கீழே கொண்டு வந்த உடனே இப்போ இவனுங்களுக்கு சந்தேகம், சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, அதை இவன் சாப்பிட வைக்கணும். என்ன நீ இதை சாப்பிடு, மரியாதையே சொன்னேன், எது சாப்பிடு, நீ சாப்பிட்டா நாங்கள் சாப்பிடுவோம். இவன் தான் முடிவு பண்ணியிருக்கானே, அல்லாஹ் எனக்கு எப்படி சோறு தரான் பார்த்துடலாம் அப்படின்னு. அதனால இவன் வந்து வாயை திறக்க மாட்டான்ட்டான். வாயை தர நாங்களாவது வச்சு ஊட்டுறோம், முடியவே முடியாது, வாயை திறக்க மாட்டான்ட்டான். அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டானு,
அப்போ உண்மையிலே இதுல விஷம் தான் ஊத்திருக்கு, அதனாலதான் இவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு கன்ஃபார்ம். அட பாவிகளா, எங்களுக்கு விஷத்தை வச்சுட்டு நீங்க நல்லா இருக்கலாம்னு பாக்குறீங்க அப்படின்னு காலை 2 பேர் பிடிக்க, கையை 2 பேர் பிடிக்க, 2 பேர் வாயை துறக்க, மொத்தம் வாயில வச்சு அழுத்த, சோத்தை வச்சு அழுத்திட்டேன். அழுத்தி முடிச்சதுக்கு பிறகுதான் அவன் சொன்னானா, அந்த கூட்டத்துக்கும் இந்த சோத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் இப்படி அல்லாஹ் எப்படி எனக்கு சோறு கொடுக்குறான் பார்க்கலாங்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனா உண்மையிலே அல்லாஹ் ராசிக்கு தான், அல்லாஹ் இரணம் அளிப்பவன் தான், அல்லாஹ் உணவளிப்பவன் தான். அவன் முடிவு செஞ்சுட்டா எங்கேயும் எந்த காட்டுக்குள்ளேயும் அவன் என்ன ரிஸ்க் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த ரிஸ்கை கொடுத்தே தீருவான்ங்கிறத நான் இப்போ உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கதையா இருந்தாலும் இதனுடைய பொருள் நிஜமானது, உண்மையானது. உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு எப்ப எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்டிப்பா கொடுப்பான். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மா உபாலி அலா ஐயு ஹாலின் அஸ்பஹத்து அலாமா உஹிப்பு அவ் அலாமா உக்ரி. நான் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நினைச்சு கவலைப்படுறதே இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தினா கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நாளை காலை என்பது எனக்கு பிரியமானதாக விடியுமா அல்லது நான் வெறுக்கும்படியாக இருக்குமா எனக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன நாடுகிறான் எனக்கு தெரியாது. நைட் படுக்கும்போது நல்லா தான் படுக்கிறோம், சந்தோஷமா தான் படுக்கிறோம். காலையில முழிச்சு பார்த்தோம் தான் தெரியுது 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் செல்லாது. திடீர் அதிர்ச்சி தான். நைட்டுக்குள்ள என்னமெல்லாமோ நடந்துருது. நைட்டுக்குள்ள திடீர்னு கேஸ் சிலிண்டர் ஏறுது. நைட்டுக்குள்ள விரும்பக்கூடியது நடக்குமா, நாளை காலையில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. லி அன்னி லா அதிரி அல் ஹைர ஃபீமா உஹிப்பு அவ் ஃபீமா உக்ரஹு. உமர் ரலியல்லாஹு இதையே சொல்றாங்க, சில வேளை காலையில நான் முழிக்கும் போது எனக்கு பிடிக்காதது தான் நடந்திருக்கும், ஆனா பிடிக்காதது நடந்தது தான் எனக்கு ஹைரா இருக்கும். அப்படி கூட இருக்கும். சிலிண்டர் இல்லைங்க போய் தானே அடுத்து விறகு கட்டைக்கு மறுபடியும் மாற வேண்டியது வந்துச்சு. என்னதான் சிலிண்டர்ல கஞ்சி போடுறதுக்கும் விறகு கட்டையில கஞ்சி போடுறதுக்கும் டேஸ்ட் தெரியதானே செய்யுது, மாறதானே செய்யுது. பழைய காலம் திரும்பும் போது அந்த ஏதோ ஒரு கயிறு இருக்கு, ஏதோ ஒரு நன்மை இருக்கு. நம்ம எதை வேணான்னு வெறுக்கிறோமோ அதுல கயிறு இருக்கும். பெட்ரோல் கிடைக்கல, 2 வீலர்ல போக முடியாது, கார்ல போக முடியாது, வச்சிடணும். பின்ன என்ன செய்யறது, பொது போக்குவரத்து தான் போகணும், ட்ரெயின்ல தான் போகணும், பஸ்ல தான் போகணும், கம்பல்சரி போகணும். போகும்போது 4 விதமான மக்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பொது போக்குவரத்துல. எவ்வளோ கயிறு. நாம சிலதை வெறுப்போம், ஆனா வெறுப்பதுல அல்லாஹ் கயிறை வச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. நாம சிலதை விரும்புவோம், விரும்புறதுல அல்லாஹ் ஷர்ரை வச்சிருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியாது. எனவேதான் இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா, நம்மளால ஏற்படாது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனா அல்லாஹ்வுடைய தியானத்துக்கு பிறகு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பிறகு அவங்களுடைய வாழ்வே மாறிச்சு. அவங்க ஒரு முறை ஹஜ்ஜிக்கு போகும்போது நடந்து ஹஜ்ஜிக்கு போனாங்க. அப்ப இடையில சந்திச்சவர் கேட்கிறார், இதா நசலத்ரி முசீபத்தும் ரகிப்து மர்கப சபர். அப்ப அவங்க கேட்டாங்களா, என்னங்க இப்படி கால்நடையாவே போறீங்களே, நடந்தே போறீங்களே, உங்களுக்கு வாகனமே இல்லையா? அப்ப இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்களா, என்ன வாழ்க்கையில 2 விஷயம் நடக்கும், ஒண்ணு நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும், அவ்வளவுதானே. கெட்டது நடந்தா சபுருங்கிற வாகனம் இருக்கு, அதுல ஏறி போவேன். அப்படின்னா கெட்டது நடந்தா சபர், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்குவேன். சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இது நடக்குது, மாறும் அப்படின்னு பொறுத்துக்குவேன். ஒய்தா நசலத் பி நிஅமத்துன் ரகிப்து மர்கப ஷுக்ர். எனக்கு நல்லது நடந்தா ஷுக்ர் என்கிற வாகனத்துல, நான் வாகனத்துல போகாத மாதிரி உங்களுக்கு தெரியுது, நான் நடந்து போறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் 2 வாகனம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. என்ன வாகனம்? ஒன்னு சபுரு, இன்னொன்னு ஷுக்ர். எனக்கு கஷ்டங்கள் வந்தா, எனக்கு சிரமங்கள் வந்தா நான் அந்த சபுர் என்கிற வாகனத்துல ஏறுறேன். எனக்கு அல்லாஹ் நல்லவைகள் செஞ்சா நான் ஷுக்ர் என்கிற வாகனத்துல நான் ஏறுறேன். அன்தர் ராகிப் அனல் மாஷி. எனவே என்னை பார்த்தா நீங்க நடந்து போறவேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கும் சில வாகனங்கள் இருக்கு அப்படின்னு இப்ராஹிம் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க. ராபியத்துல் அதபியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அமா தஸ்தஹி மினல்லாஹ் தஸ்அலுஹு ரிலா வ அன்த கைரு ராதி.
அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கணும்ன்றது. ராபியத்துல் அதவியா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும் அப்படின்னா அவனுடைய செயல்களை பொருந்திக்கணும்ல. அவன் நம்மளை பொருந்தணும்னா நாம அவனை பொருந்தணும்ல. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவனை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்களை அவன் பொருந்தி கொண்டான். ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்ன நீங்க நினைச்சு பார்த்தா அவங்கள நான் நினைச்சு பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பொருந்திக்கணும். அல்லாஹ்வை பொருந்திக்கணும்னா என்ன? அவன் தருகிற சிரமங்கள், கஷ்டங்கள், நன்மைகள் எதுவா இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை பொருந்தி கொள்கிற தன்மை வேண்டும். அப்படி இருந்தா அந்த தன்மை என்ன செய்யணும்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார், லவிஜ் தமஅத்தில் உம்மத்து அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கதபஹுல்லாஹு லக. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் உங்க தலையில உங்க விதியில என்ன எழுதியிருக்கிறானோ அதை தாண்டி எந்த நலவையும் உலகமே நினைச்சாலும் செய்ய முடியாது. வலவஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கது கதபஹுல்லாஹு அலைக. உலகமே செஞ்சு உங்களை நாசம் பண்ணணும், துவம்சம் பண்ணணும், உங்களை அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாலும் அல்லாஹ் என்ன எழுதி இருக்கிறானோ அதை தாண்டி அதை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப கதிர் கலா இருக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு, விதி இருக்கு, விதியின்படியே அனைத்தும் நடக்கும். விதியை அறிகிற சக்தி இந்த மதிக்கு, கலாவை மிஞ்சுகிற மதிய அறிவை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுது. அதனால வாய்ப்பு இருந்தால் கலாவையும், நமக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த கெட்டதையும் மாத்துகிற சக்தி சிலருக்கு இருப்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இரண்டு விஷயம். ஒன்று, அத்துஆ தருத்துல் பலா வல் கலா. அல்லாஹ்விடத்தில் நாம துஆ செய்யறது, கெஞ்சுறது, கதறது, யா அல்லாஹ் எனக்கு நீ ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள் தர்ற மாதிரி இருந்தா அந்த சிரமத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்துடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மனசை கவர்ற மாதிரி அழுது கேட்டா, ஒருவேளை அல்லாஹ் நமக்கு கெடுதி செய்யணும்னு முடிவு செஞ்சிருந்தாலும் கூட இந்த துஆவுடைய காரணத்தினால் அல்லாஹ் மாத்துவான். மாத்துவேன்றதையும் அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். நான் நினைக்கிறத எழுதுவேன், நான் நினைக்கிறத அழிப்பேன், நான் நினைக்கிறத ஸ்திரப்படுத்துவேன். அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ்வை கேள்வி கேட்க போறது யாரும் கிடையாது. விதியை நம்மளால தான் மாற்ற முடியாதே தவிர யாரால மாற்ற முடியும்? அல்லாஹ் தான் நாடினால் மாற்றுவான். ஏற்கனவே என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அதை மாற்ற முடியும். அதை மாத்துகிற சக்தி எதுக்கு இருக்கு? ஒன்னு துஆ, இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அஸ்ஸதகத்து தருத்துல் பலா வல் கலா. இதே வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. தான தர்மங்கள், தர்மங்கள் ஒருவருடைய பலாவை மாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு, வந்து ஹஜ்ஜிக்கு போறேன் துஆ செய்யுங்க அப்படின்னு, உம்ராக்கு போறேன் துஆ செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வழி அனுப்பி வச்சிடுறாங்க. துஆ செஞ்சு வழி அனுப்பி அவர் போய்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவரை பார்த்துக்குங்க, இனி இவரை பார்க்க முடியாது. இவர் இப்ப இந்த சஃபர்ல போறாருல, அதுலயே மூத்தாயிடுவாரு, திரும்ப இவர் வரமாட்டாரு, இவரை யார் யார் கடைசியா பார்க்கணுமோ பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்தா சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் இருந்தா, யார் ரசூலுல்லாஹ் அவர் வரமாட்டாருன்னு சொன்னீங்க, வந்துட்டாரு. நீங்க அவர் வரமாட்டாருன்னு சொன்னீங்களே, அவர் வந்துட்டாரு, வந்து நிக்கிறாரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட விட்டாங்க. கூப்பிட விட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன உம்ரா போகணும்னு சொன்னீங்களா, போயிட்டு வந்தாச்சு? ஆமா போயிட்டு வந்தாச்சு. எப்படி போனீங்க, என்ன ஏது அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரு, உம்ராக்கு போகலான்னு தான் ரெடி ஆனேன், தயாராகிட்டேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் போகலான்னு நினைக்கும் போது ஒரு ஏழை வந்து என்கிட்ட அவனுடைய சொந்த தேவைக்காக கேட்டான். எனக்கு உம்ராவை விட அவனுடைய தேவையை நிறைவேற்றினா பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால நான்
அவனுடைய தேவைக்காக உம்ராவுக்கு போற அந்த காசை அவனுக்கு கொடுத்துட்டேன், அதனால உம்ராவுக்கு போகல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சதக்கா, அந்த தர்மம் தான் அவருடைய வாழ்நாளை கூட்டி இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த கலாவை மிஞ்சுகிற சக்தி இரண்டுக்கு இருக்கு. ஒன்னு துஆ, இன்னொன்னு தர்மம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றுகிற வல்லமை படைத்த துஆவினாலும் சதக்காவினாலும் நம்முடைய வரவிருக்கிற நன்மைகளை பெறுவதற்கும் நமக்கு வரவிருக்கிற தீங்குகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود والنصارى من جزيرة العرب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.